ஹாய் வணக்கம். நம்ம ட்ரைவிங் ஸ்கூலில் வண்டி ஓட்டி பழகணும்னு சொல்லி முடிவு பண்ணி சேர்ந்துட்டீங்க. நீங்கள் முதல் நாள் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். இந்த முதல் நாள் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம வண்டி ஓட்டுறதுலேயே 90% ஆபத்தான கண்ட்ரோல் ஸ்டீரிங் ஆசிலேட்டர் தான். 90% நம்ம ஒர்க் பண்ணுற கண்ட்ரோலும் ஸ்டீரிங் ஆசிலேட்டர் தான். அதனால் நம்ம அந்த கண்ட்ரோலை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த கண்ட்ரோலை பற்றி இப்போ நாங்கள் சின்ன வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் முதல் நாள் வண்டியில் என்ன செய்யணுங்கிறது ஒரு வீடியோ வரும். தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு ப்ரிப்பராக வாங்க. நம்ம வீடியோ வச்சு கிளாஸ் எடுப்போம். ப்ரிப்பராக தயாராக வாங்க. ஓகேவா? நம்ம வண்டி ஓட்டுறதுலே 90% ஒர்க் வந்து ஸ்டீரிங் ஆசிலேட்டர் தான். அதில் நம்ம ஃபஸ்ட்டு அதைத்தான் நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். ஸ்டீரிங் ஆசிலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ முதல்ல பிரேக்கு கிளச்செலாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. கேட்டிங்களா? அப்போ முதல்ல நம்ம பயன்படுத்த போகிறது வந்து ஸ்டீரிங் ஆசிலேட்டர் தான். அதே மாதிரி 90% ஆபத்தும் ஸ்டீரிங் ஆசிலேட்டர் தான். ஸ்டீரிங்கோட ஒர்க் வந்து 30%, ஆபத்தும் 30%. அதே ஆக்சிலேட்டரோட ஒர்க் வந்து 60%, ஆபத்தும் 60%. அப்போ 90% ஒர்க்கில் ஏன்னா ஸ்டீரிங் ஆசிலேட்டர் தான் 90% ஒர்க்குன்னு சொல்கிறோம். அதில் 90% ஆபத்தும் ஸ்டீரிங் ஆசிலேட்டர் தான். வணக்கம். சரி, இப்போ முதல்ல இன்றைக்கி முதல் நாள் வண்டி படிக்க வந்திருக்கோம். முதல் நாள் என்ன சின்ன நான் சொல்லிட்டு போகிறோம். சரியா? டிரைவிங்னா என்னது? மூளைக்கு வேலை. அதுக்கு சொல்ல டிரைவிங் அதாவது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் வண்டியில் என்ன பண்ணுவீங்க? வண்டியில் செல்ஃப் கண்ட்ரோல். டிரைவிங்னா என்னது? கண்ட்ரோல். டிரைவிங்னா என்னது? கண்ட்ரோல். எத்தனை டைப் கண்ட்ரோல் இருக்குது? 3 கண்ட்ரோல். என்னெல்லாம் இருக்குது? ஒன்று செல்ஃபு, ஒன்று சைல் மிரர் பார்த்து, அது மைனர் கண்ட்ரோல். அடுத்தது கிளச்சு, அது மேஜர் கண்ட்ரோல். அப்போ முதல்ல செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் என்னது? தூக்க கலக்கத்தில் இருக்கக்கூடாது, பசியோடு இருக்கக்கூடாது, டென்ஷனாக இருக்கக்கூடாது. சரியா? தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓடக்கூடாது. தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட இந்த 3மே வந்துடும். கிறக்கமாகவே இருக்கும், பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், மண்டை சரியில்லாமல் இருக்கும். அதனால தான் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓடக்கூடாது சொல்லுவாங்க. அப்போ முதல்ல செல்ஃப் கண்ட்ரோல். அடுத்து மைனர் கண்ட்ரோல். எதுக்கு மைனர் கண்ட்ரோல் சொல்லுதோம் அப்படின்னா, வண்டியில் நிறைய கண்ட்ரோல் இருக்குது, நம்ம வண்டி ஓட்டினா கஷ்டம் அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ இந்த மைனர் கண்ட்ரோல் வந்து வண்டி ஓட்டத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. வண்டி ஓட்டத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அது அடிஷ்னல் கண்ட்ரோல். அது நாங்கள் சொல்லிக் கொடுக்காட்டா நீங்களே படிச்சிடலாம். அப்படி தானே? நாங்கள் சொல்லிக் கொடுக்காட்டி நீங்களே படிச்சிடலாம். அந்த மாதிரி கண்ட்ரோல். சரியா? அது மாதிரி கண்ட்ரோல் என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். மிரர் பார்க்கணும், சைடு மிரர் பார்க்கணும். வேறு முன்னாடி ஒரு அடி எஃப்எம் பார்க்கணும். எஃப்எம் போடலாம், பண்ணலாம். வேறு ஏசி போட்டுக்கலாம். வேறு கியர் மாற்றி இது பண்ணிக்கலாம். ஏங்க கியர் மேஜர் கண்ட்ரோலில் வரும். மைனர் கண்ட்ரோல் இது ஹார்ன் அடிக்கலாம். ஹார்ன் அடிக்கலாம். அப்புறம் வந்து லைட்டிங், முன்னாடி லைட்டிங், இண்டிகேட்டரு, இதெல்லாம் என்னது? மைனர் கண்ட்ரோல். டோர் அடைக்கிறது, டோர் திறக்கிறது, டோர் லாக் பண்ணுறது, டோரில் உள்ள கண்ணாடி ஏற்றி இறக்குறது, இந்த சீட் அணிச்சுவிங்க முன்னாடி பின்னாடி இழுத்துறது, இதெல்லாம் என்னது? சாதாரண கண்ட்ரோல். மைனர் கண்ட்ரோல். அதாவது மொத்தத்தில் எப்படி சொல்லதா இருந்தால், வண்டி ஓட்டத்துக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிற கண்ட்ரோல் சாதாரண கண்ட்ரோல். இப்போ நீ இதில் கண்ட்ரோல் காட்டலாமா? சாதாரண கண்ட்ரோல் காட்டலாமா? இங்கே கை வச்சு காட்டுங்க பார்ப்போம். காட்டுங்க. அடிங்க. இது சாதாரண கண்ட்ரோல். நம்ம ஆன் பண்ணது, ஆஃப் பண்ணது. அடுத்து ஏசி, அந்த ரொட்டேட்டர் சுவிட்சு. சரியா? இது மைனர் கண்ட்ரோல். சரியா? சரி. மிரர், இது மைனர் கண்ட்ரோல் தான். சரியா? அடுத்து சைடு, அது மைனர் கண்ட்ரோல். சரியா? அடுத்து டோரை அடைச்சி திறக்கிறது. டோர் அடைங்க. அடைக்கிறது. அந்த டோரில் உள்ள லாக் போடுறது, அந்த குச்சி மாதிரி அதை அமுங்க, அது மாஸ்டர் கண்ட்ரோல். அதை அமுக்கினீங்கன்னா எல்லா லாக்கும் ஒர்க் ஆகும். சரி, விட்டுருங்க. அது மைனர் கண்ட்ரோல். சரியா? அப்புறம் கண்ணாடி ஏற்றி இறக்குறது. சரியா? அந்த கை இண்டிகேட் எங்கே இருக்குது? அந்த இருக்குது. அது மேலே எங்கேயும் போட்டிங்கன்னா முன்னாடி பின்னாடி திரும்புறது. சரியா? இடதுக்கு ஸ்டீரிங்கில் இடதுக்கு கீழே, அதான் வைப்பர். இதெல்லாம் என்னது? மைனர் கண்ட்ரோல். ஒன்றும் அது என்னது? வண்டியில் நம்ம சௌரியத்துக்காக வச்சுருக்க கண்ட்ரோல், ஆனால் வண்டி ஓட்டத்துக்கு பாதிப்பு இல்லாத கண்ட்ரோல். இதெல்லாம் மைனர் கண்ட்ரோல். சரியா? மைனர் கண்ட்ரோல் என்ன புரிஞ்சுட்டா? செல்ஃப் கண்ட்ரோல் என்ன புரிஞ்சுட்டா? இப்போ வண்டி ஓடுறதுக்கு தேவையான முக்கியமான கண்ட்ரோல் என்னது? மேஜர் கண்ட்ரோல்.
வண்டி ஓட்டுறதுக்கு முக்கியமான கண்ட்ரோல் என்னது? மேஜர் கண்ட்ரோல். மேஜர் கண்ட்ரோல் எத்தனை இருக்குது? மேஜர் கண்ட்ரோல் வட்டு பிடிக்கணும். 6 கண்ட்ரோல் இருக்குது. 6 கண்ட்ரோல் இருக்குது. காலில் 3 கண்ட்ரோல். காலில் என்னது? 3 கண்ட்ரோல். ஏபிசி ஆசிலேட்ரு, அதுக்கடுத்து பிரேக்கு, அதுக்கடுத்து கிளச்சு. கால் வச்சு கட்டுங்க. கிளச்சு கீழே வச்சுருங்க. அது ஆசிலேட்ரு, அதுக்கு 2க்கு நடுவில் இருக்கிறது பிரேக்கு. இது காலில் உள்ள கண்ட்ரோல். இதுக்கு பேர் வந்து மேஜர் கண்ட்ரோல். வண்டி ஓட்டுறதுக்கு இது பாதிப்பு இருந்தால், இப்போ ஆசிலேட்ரு ஒர்க் ஆகலன்னு வைங்க, வண்டி போகுமா? பிரேக் பிடிக்கலன்னு வைங்க, வண்டி ஓட்ட முடியுமா? கிளச்சு வேலை செய்யணும், நீங்கள் கியர் மாற்ற முடியுமா? அப்போ இதெல்லாம் என்னது? மேஜர் கண்ட்ரோல். சரியா? ஸ்டீரிங்கை எப்படி பிடிக்கணுங்கிறது படிக்கணும். என்ன அதில் நேராக போனால் எப்படி பிடிக்கணும், திருப்பதாக இருந்தால் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரியா? அதுக்கு அடுத்து கியர் கை வச்சு காட்டுங்க. கியர் இது நம்ம வண்டியோட ஸ்பீடை கூட்டி குறைக்கிறது உள்ள கண்ட்ரோல். சரியா? அடுத்து மேஜர் கண்ட்ரோலில் வண்டி பார்க் பண்ணி போகிறது நிப்பாட்டி இருக்குது. சரியா? இதை பற்றி நம்ம விவரமாக படிக்க போகிறோம். மைனர் கண்ட்ரோல், மேஜர் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம தெரிஞ்சாச்சு. ஏன்னா இதில் ஆபத்தான கண்ட்ரோல் எது? இல்லை, நமக்கு டேஞ்சரான கண்ட்ரோல். அதாவது இந்த கண்ட்ரோல் வந்து நம்ம தப்பாக பயன்படுத்தினோம்னா நமக்கு ஆபத்தாகும். அது அந்த கண்ட்ரோல் எது? இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரோல் படிச்சுட்டு இருக்கீங்க? ஆபத்தான கண்ட்ரோல் தான் நம்ம முதல்ல சொல்லிக் கொடுப்போம். அப்போ இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரோல் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இப்போ வந்து மெயின் நீங்கள் எந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டீரிங்கும் ஸ்டீரிங் ஆக்சிலேட்டர் தான் முக்கியமான ஆபத்தான கண்ட்ரோல். ஸ்டீரிங் ஆக்சிலேட்டரும் ஆபத்தான கண்ட்ரோல். அதே சமயத்தில் வண்டி ஓட்டுறதுக்கு 90% ஒர்க்கும் ஸ்டீரிங் ஆக்சிலேட்டர் தான். ஸ்டீரிங் வந்து ஒரு 30% இருக்குது அப்படின்னா ஆக்சிலேட்டர் 90%. அப்போ அது ஒரு 90%, இது ஒரு 30%. என்னது? மொத்தம் 90% நம்ம ஒர்க் பண்ணுறது அதுதான். வண்டி நேராக போகும்போது ஆக்சிலேட்டர் தான் கொடுப்போம். நம்ம அதிகபட்சம் நேரம் தான் பார்ப்போம். வளைக்கிறது நேரம் எடுக்குது. ஒரு கேட் ஓட்டுறதுலாம் கம்மியாக தான் இருக்கும். சரியா? அதனால் 90% 60% ஆக்சிலேட்டர், 30% ஸ்டீரிங். ஒர்க் பண்ணுறதுலையும் சரி, டேஞ்சர் கண்ட்ரோலையும் சரி, ரெண்டும் தான். அப்போ முதல்ல கை திருத்தணுங்கிறது எதில் திருத்துவாங்க? ஸ்டீரிங்கில் தான் திருத்துவாங்க. அப்போ நமக்கு 2வது கிளாஸில் 8 போட சொல்லிக் கொடுப்போம். 8 போட சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டீரிங்கை பற்றி தான் சொல்லிக் கொடுப்போம். அதில் டைரி வச்சு சுற்றணும், என்ன 8 போடும்போது ஸ்டீரிங்கில் எப்படி சுற்றணும் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை தெளிவாக அந்த 2வது நாள் வீடியோவை ஒரு முறைக்கு 10 முறை பார்த்துட்டு வரணும். அப்போ தான் அது தெளிவாகும். சரியா? ரைட்டு. இப்போ ஸ்டீரிங்கில் உங்களுக்கு ஆக்சிலேட் எப்படி கொடுங்க முதல்ல சொல்லுங்கள், அப்புறம் ஸ்டீரிங் எப்படி சொல்லுவோம்னா. சரி, ஆக்சிலேட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க? மொத்தமாக மிதிக்கூடாது. எங்கே மொத்தமாக மிதிங்க, மொத்தமாக மிதிங்க சப்புன்னு. அப்படி மிதிக்கக்கூடாது. விட்டு விட்டு கொடுங்க. காலை எடுங்க, வைங்க, மிதிங்க, விடுங்க, டக்கு டக்குன்னு விடுங்க, விடுங்க. இப்படி விடக்கூடாது. லைட்டாக ஒன்று போல் கொடுக்கும். லைட்டாக ஒன்று போல் கொடுக்கணும். எவ்வளோ ஸ்பீடு போகணும்? 20 கிலோமீட்டர். 20 உள்ளே தான் முதல்ல. சரியா? எவ்வளோ ஸ்பீடு போகணும்? 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகணும். சரியா? நம்ம கண்ட்ரோலிங் ஸ்பீடு எவ்வளவு? 30. 40க்கு 20க்கு நடுவில் இருக்குல்லையா? 30. அந்த 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் டிரைவிங் நம்ம வந்து படிக்க போகிறோம். என்ன நம்ம பூரா வளைவு நெளிவு டேனிங் தான் பார்ப்போம், மெதுவாக தான் போவோம். அதனால் 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் வண்டியை ஓட்டணும். சரியா? அப்போ ஆசை கொடுக்கும்போது முதல் கண்டிஷன் என்னது? 20 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டக்கூடாது. இப்போ நீங்கள் 9 மணி பிடிச்சிருக்கீங்க. அப்போ ஸ்டீரிங்கில் மாஸ்டர் கை வரக்கூடாது. இப்படி மாஸ்டர் கை வந்து நினச்சக்கூடாது, சொதப்பக்கூடாது. மாஸ்டர் கை வந்தால் என்ன அர்த்தம்? நீங்கள் தப்பாக ஓட்டுறீங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போ நீங்கள் நேராக போகும்போது எதில் பிடிக்கணும்? 9:3 பிடிக்கணும். திருப்பும்போது எதில் திருப்பணும்? 12:6 திருப்பணும். இப்போ எந்த பக்கம் திருப்ப போகிறீங்க? ரைட்டில் திருப்பணும். ரைட் வந்து 12 வச்சுக்கிய, லெஃப்ட் 6 வச்சுக்கிய. அப்போ லெஃப்ட்டை திருப்பதாக இருந்தால் லெஃப்ட் கை நினச்சணும் 12:6 இருக்கணும். இப்போ 9:3 வச்சுக்கோங்க. ஒரு சுற்று அப்படிங்கிறது என்ன? கரெக்டாக அந்த 12 ஆரம்பித்து 6 வரைக்கும் வரதான் ஒரு சுற்று. 12 ஆரம்பித்து இப்படி 6 வரைக்கும் வந்துச்சுன்னா அதான் ஒரு சுற்று. சரியா? அப்போ இதை வந்து அப்படியே ஸ்டீரிங்கை 2ஆக பிரித்தோம்னா 12, 6ன்னு 2ஆக பிரித்தோம்னா ரைட் சைடில் டைனிங் ஹால், ரைட் சைடில் என்னது? லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூமில் எந்த கை யூஸ் பண்ணுவோம்? லெஃப்ட் கை யூஸ் பண்ணுவோம். டைனிங் ஹாலில் எந்த கை யூஸ் பண்ணுவோம்? வலது கை. இப்போ வலது கை 12 வைங்க. இந்த கை விட்டுருங்க. அப்படியே மெதுவாக 6 வரைக்கும் கொண்டு வாங்க. கையை மட்டும் கொண்டு வாங்க. கையை மட்டும் ஸ்டீரிங் வேண்டாம். கையை லூஸ் அப்படிங்க. அவ்வளோதான். இன்னொரு செய்யுங்க அதே மாதிரி. அவ்வளோதான். இந்த கை வந்து இதை தாண்டி இங்கே வரக்கூடாது. வைக்கும்போது இதை என்ன முதல் நாள் எடுத்த உடனே ரொம்ப நேரம் உட்காந்து வீடியோ பார்க்க வைக்க நினைக்கிறீங்களா? மைண்ட் ஒர்க்கு, டெக்னிக்கல் ஒர்க்கு, மூளைக்கு வேலை.
அப்போ நம்ம என்னென்ன செய்யணுங்கிற விஷயங்கள் வந்து மூளைக்கு போகணும். அதனால நம்ம வீடியோ பாருங்கன்னு சொன்னேன். நீங்கள் வீடியோ பார்த்தது காணாது திரும்ப திரும்ப 10 தடவை 15 தடவை பார்த்தா தான் மைண்டில் செட் ஆகும்னா அப்படியே பாருங்கள். குறைஞ்சது 4-5 தடவை பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், அதை பற்றி கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பாருங்கள். இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ இடது கை வச்சு காட்டுங்க. அந்த கை எடுத்துருங்க. அதே மாதிரி 12 கொண்டாங்க பார்ப்போம். கையை மட்டும் கொண்டாங்க. எங்கே இடது பக்கம் வரணும், இது தப்பு இல்லை. இடது கை இடது பக்கம் தானே வரணும். கையை மேலேருந்து கொண்டாங்க. அப்படியே கையை ஸ்டீங். அந்த கை வேண்டாம், அந்த கை எடுத்துங்க. மெதுவாக அந்த கையை மட்டும் காட்டுங்க. ஆறோட நிற்கணும், 6 தாண்டி போகக்கூடாது. திரும்ப ஒரு காட்டுங்க. 6 வரைக்கும் வரணும், 6 தாண்டி போகக்கூடாது. இப்போ இந்த பயிற்சி வந்து நம்ம நாளைக்கு எடுப்போம். இதுக்கு டைரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணது, ஸ்டீரிங்கில் சுற்றுறது நம்ம 2வது நாள் வீடியோவில் கொடுத்துருக்கோம். தெளிவாக பார்த்துடணும். அப்போ நேராக போகும்போது கையை எங்கே வைக்கணும்? 9 வைக்கணும். திருப்பும்போது 12 வைக்கணும். சரியா? இப்போ நம்ம சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் சொல்லுவோம், ஒரு கைட்டு வண்டி ஓட்டுறது. அப்படின்னா வலது கை 1ஆம் நம்பரில் வைக்கணும். 1 அதான் 1ஆம் நம்பர். ஏன்னு சொன்னால் இந்த கைட்டு கியர் மாற்றுவோம். இந்த இடது அடிச்சியும் கியரில் வச்சு காட்டுங்க, கியர் மாற்றுவோம். அப்போ வலது கை ஸ்டீரிங்கை ஸ்டடி பண்ணதுக்காக. சரியா? இப்போ இடது கைன்னா 11 வைக்கணும். இந்த பக்கம் 11 வைங்க. அந்த கை வெளியே காட்டுங்க, சிக்னல். கைட்டு நீட்டுங்க, வெளியே நீட்டுங்க. எப்படி சிக்னல் காட்டுறதுக்கு. சரியா? முன்னாடி கொஞ்சம் தள்ளி உட்காந்து கை காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ண்ணா. சரி. அப்போது இப்போ சிங்கிள் கன்னா வலது கைனா 1ஆம் நம்பர், இடது கைனா 11ஆம் நம்பர். சரியா? அவ்வளோதான். ஸ்டீரிங்கில் வேறு ஒன்றும் கிடையாது. இதை நம்ம நாளைக்கு தெளிவாக பார்ப்போம். ஸ்டீரிங்கை பற்றி தனியாக 2ஆம் நாளில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டு வாங்க. சரியா? சரி. இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பட்டு கட்ட ட்ரைனிங்கில் என்ன 3 கண்டிஷன் சொல்லுவாங்க. என்ன கண்டிஷன்லாம் சொல்லுங்க பார்ப்போம். 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். இப்போ தாண்டக்கூடாது. தாண்டுனா அது தப்பு. சரியா? அடுத்த மாஸ்டர் கை ஸ்டீரிங்க்கு வரக்கூடாது. மாஸ்டர் கையை கொண்டு இப்படி ஸ்டீரிங்கில் வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கை கரெக்டாக வச்சுருக்கணும். சரியா? ரைட்டு. இந்த சைடில் ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க இல்லையா, அவங்க நம்மளை திரும்பி பார்க்க கூடாது. இந்த பைக் போகுது, அடுத்து ஒரு கார் வருது, இல்லை இவங்கெல்லாம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தா என்ன அர்த்தம்? வண்டி சரியாக ஓட்டலன்னு அர்த்தம். நம்ம சரியாக ஓட்டாட்டதான் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. சரியா? ரைட். புரியுதா இல்லையா? ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கான்னு பார்த்துக்கணும். அது நாங்கள் பார்த்துருவோம், இருந்தாலும் நீங்களும் பார்த்துக்கணும். கியர் எதுவும் போட்டிருக்கான்னு பார்க்கணும். நியூட்ரல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ரைட்டு. டோர் எல்லாம் அடைச்சிக்கான்னு பார்க்கணும். வலது பக்கம் கண்ணாடி பார்க்கணும். வலது பக்கம் கண்ணாடி பார்த்தா டோர் அடைச்சிக்க தெரியும். சரியா? கண்ணாடி பார்க்கணும். இடது பக்கம் கண்ணாடி பார்த்தீங்கன்னா டோர் அடைச்சிருக்குது தெரியும். அவன் டோர் அடைச்சிக்கான்னு முதல்ல பார்த்துடணும். சரியா? ஹாரன் எங்கே இருக்குது? அடிக்க பார்ப்போம். ஹாரன் அடிங்க. ஹாரன் எங்கே இருக்குது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது சாவி லைன் இல்லையா? ஒரு தடவை திருங்க. திருக்கிட்டீங்களா? அப்படியே போடுங்க, அப்படியே வச்சுருங்க. பேனலில் டிஸ்பிளே லைட் எரியா இல்லையா, அதுக்கு பேர் என்னது? வார்னிங் லேம்ப். அதுக்கு பேர் என்னது? வார்னிங் லேம்ப். அப்போ இப்போ வந்து பேட்ரி ஆன் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரியா? இன்னொரு தடவை திருங்க, நல்லா திருங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டா? எங்கேயும் ஸ்டார்ட் ஆகிட்டா இல்லையா? ஒரே ஒரு லைட் எரியுது. இண்டிகேட்டர் எரியுது. அப்போ இண்டிகேட்டரில் உங்கள் கை பட்டுட்டுன்னு அர்த்தம். இண்டிகேட்டரில் உங்கள் கை பட்டுட்டு, அதனால் இண்டிகேட்டர் எரியுது. சரியா? இங்கே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க போகும். லேசாக பின்னாடி இருங்க, பின்னாடி இழுங்க, கீழே பின்னாடி இழுங்க. அவ்வளோதான். ஆஃப் ஆகிட்டா? அதிகமாக இழுத்தீங்க. லேசாக முன்னாடி ஆஃப் ஆகிட்டா? சரி. இன்னொரு லைட் எரியுது, அது என்னது? ஹேண்ட் பிரேக்கு. எடுங்க பார்ப்போம். பட்டன் அமைக்கி கீழே அமுங்க, மேலே தூக்கி பட்டன் அமுங்க, கீழே அமைக்கிறீங்க. ரைட். இப்போ லைட் எரியல, அப்போ ஹேண்ட் பிரேக்கு எடுத்தாச்சு. இப்போ சாவி ஆஃப் பண்ணுங்க. பின்னாடி திருப்பினா ஆஃபு, முன்னாடி திருப்பினா ஆனு. இன்னொரு ஆன் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ முன்னாடி திருப்பீங்களா பின்னாடி திருப்பீங்களா? சாவியை முன்னாடி திருப்பீங்களா பின்னாடி திருப்பீங்களா? சொல்லுங்கள். முன்னாடி திருப்பீங்க, சத்தமாக சொல்லுங்கள். ஆன் பண்ணுங்க. சரி, ஆஃப் பண்ணுங்க. சாவி நினைச்சணும். எங்கே எப்படி திருப்பணும்? திருப்புங்க இன்னொரு தடவை. ரைட். அவ்வளோதான். புரிஞ்சுக்கா? புரியலையா? ரைட். சரி, பாருப்பண்ணா. டிரைவிங்கில் கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ தூரம் தள்ளி பார்க்கணும்? ரோட்டில் எவ்வளோ தூரம் தள்ளி பார்க்கணும்? 30 அடி தாண்டி பார்க்கணும். 30 அடி கண்ட்ரோலிங், அந்த மூவிங் டிஸ்டன்ஸில் 30 அடி தாண்டி பார்க்கணும்.
30 அடி தாண்டி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் நீ பார்க்கலாம். சரியா? சரி, இடது ஓரமாக எப்படி எதில் பார்க்கணும்? இடதுபுறம் வந்து ஒரு அடி 1.5 அடி 2 அடி. பெரிய ரோடாக இருந்தால் 2 அடி, சின்ன ரோடாக இருந்தால் 1 அடி. அதை எதில் பார்ப்பீங்க? மிரரில் பார்க்கணும். எந்த மிரரில்? லெஃப்ட் மிரரில் பார்க்கணும். வரணும். அப்படி இல்லைன்னா 2 அடி உள்ளே வரணும். சின்ன ரோடாக இருந்தால் 1 அடி வரணும், பெரிய ரோடாக இருந்தால் 2 அடி வரணும். சரியா? அப்போ ரோடு பார்க்குறது எப்படி? 1 அடி ரோட்டுக்குள்ளே வரணும், 30 அடி தாண்டி பார்க்கணும். 30 அடிக்கு இந்த ஆட்கள்லாம் நிற்காங்க இல்லையா, அதெல்லாம் தாண்டி பார்க்கணும். அது எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் பார்த்துக்கலாம். சரியா? ரைட்டு. வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா? இப்பீங்க இடது பக்கம் கண்ணாடியில் இப்போ சொன்னீங்க இல்லையா 1 அடி பார்த்து போகணுன்னு. சரி, அடுத்த வண்டி நம்மளை கிராஸ் பண்ணும்போது அதை எதில் பார்க்கணும்? வலது பக்கம் கண்ணாடியில். வலது பக்கம் கண்ணாடியில் தான் நமக்கு அடுத்த வண்டி எங்கே போகுது தெரியும். அப்போ நீங்கள் ரைட்டில் திருப்பதாக இருந்தாலும் நினச்சிடும் வலது பக்கம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா 90% வண்டி எங்கே வரும்? வலது பக்கம் தான் வரும். அதனால் வலது பக்கம் பார்க்கணும். சரியா? ரைட்டு. இந்த மத்தியில் உள்ள மிரர் எதுக்காகும்? நமக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு தெரியும். சரியா? அப்போ இந்த 3 நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மைனர் கண்ட்ரோல் தான், ஆனால் இப்போயே தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ ஹாரன் அடிக்க தெரியணும், கண்ணாடி பார்க்க தெரியணும், ரோடு லெவல் பார்க்க தெரியணும். சரியா? ரைட். இப்போ ஒரு 3 கண்டிஷன் உண்டு. என்ன கண்டிஷன்லாம் சொல்லுங்க பார்ப்போம். 20 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டக்கூடாது. ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்தீங்கன்னா தாண்டும், அதிகமாக கொடுத்தா தாண்டும். 20 கிலோமீட்டர் குறையக்கூடாது. அப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கலன்னா குறையும். சரி, கண்டிஷன் நம்பர் 1. 20 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டக்கூடாதுங்கிறது கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2 என்னது? ஸ்டீரிங்கை நியூஸ் பேப்பர் பிடிச்ச மாதிரி பிடிக்கணும். சரிங்களா? மாஸ்டர் கை ஸ்டீரிங்கு வரக்கூடாது. ஆமாம், ஸ்டீரிங்கு வரக்கூடாது. சரிண்ணா, இப்போ ஸ்டீரிங்கை 9 முள்ள பிடிக்கணும்ல, அந்த ஸ்டீரிங்கை எப்படி பிடிக்கணும்? நியூஸ் பேப்பர் பிடிச்ச மாதிரி பிடிக்கணும். நியூஸ் பேப்பர் எடுத்து பிடிச்சி காட்டுங்க. இது லேசாக பிடிச்சிங்கன்னா பேப்பர் கசங்காமல் இருக்கும். டைட்டாக பிடிச்சா என்னாகும்? டைட்டாக பிடிங்க. டைட்டாக பிடிச்சா நல்லா டைட்டாக பிடிங்க. அப்போ பேப்பர் கசங்க தான் இல்லையா? அது மாதிரி தான் டிரைவிங்கும். நீங்கள் டைட்டாக ஸ்டீரிங் பிடிச்சிங்கன்னா மனசில் இறுக்கமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். டிரைவிங் படிக்க முடியாது. நியூஸ் பேப்பர் டைட்டாக பிடிச்சிங்கன்னா கசங்கும், படிக்க முடியாது. லேசாக பிடிச்சா நியூஸ் பேப்பர் படிக்கலாம். அது மாதிரி தான் டிரைவிங்கும். அப்போ ஸ்டீரிங் எப்படி பிடிக்கணும்? நியூஸ் பேப்பர் பிடிச்ச மாதிரி லேசாக பிடிக்கணும். சரியா? புரிஞ்சுக்கோ புரியலையா? ரைட்டு. மறுபடியும் இந்த சீட்டை முன்னாடி பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதாவது நமக்கு பெடல் கால் எட்டணும் இல்லையா, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறத காட்டுறோம். சீட்டுக்கு அடியில் ஒரு கம்பி இருக்கு இல்லையா, அதை மேலே தூக்கி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு தான் சீட்டை இப்போ கம்பியை நல்லா தூக்கி பிடிச்சிக்கோங்க. நல்லா தூக்கி பிடிங்க. பின்னாடி போதா? அதே மாதிரி தூக்கி பிடிங்க. முன்னாடிங்க. ரைட். எங்கே இருக்குன்னு தெரியணும். சரியா? தெரிஞ்சு சீட்டு நம்ம வசதிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும். எப்படி உட்காரணும்? கிளச் பெடலில் கால் வச்சிங்கன்னா கால் லேசாக மடங்கணும். கிளச் பெடலில் கால் வைங்க. கிளச் பெடல் வைங்க. கிளச் பெடல் இடது கால் சப்புன்னு மிதிங்க. சப்புன்னு மிதிங்க. கால் லேசாக பெண்ட் இருக்கா? இந்த மாதிரி இருக்கணும். அப்போ சீட்டு இப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ சீட்டு ஃபுல்லாக பின்னாடி தெரியுங்க. இப்போ கிளச்சை மிதிங்க. நல்லா மிதிங்க. கால் நீட்டி இருக்கா? இது சௌரியமாக இருக்கா? சௌரியமாக இல்லை. சௌரியமாக இல்லை. இது சௌரியமாக இல்லை. அப்போ சீட்டை முன்னாடி இல்லைங்க. கரெக்டாக அந்த கால் மடக்கிற மாதிரி முன்னாடி இருங்க. இப்போ மிதிச்சு பாருங்கள். கால் லேசாக பெண்டாக இருக்கா? இப்போ சௌரியமாக இருக்கா? இந்த மாதிரி வண்டி ஓட்டுக்கு சௌரியமாக சீட் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துச்சணும். உட்காந்து பழகிக்கணும். ஓகேவா? ரைட். முதல்ல இவ்வளோ தான் பாடம். இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டிடலாம். 20 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டக்கூடாது. ஸ்டீரிங்கில் மாஸ்டர் கை வரக்கூடாது. நம்மளை ஓவர்டேக் பண்ணுறோன்னா திரும்பி பார்க்கக்கூடாது. ரோடை பார்க்கும்போது 30 அடி தாண்டி பார்க்கணும். சிங்கிள் ரோடுனா இடது பக்கம் 1 அடி, என்ன அதே பெரிய ரோடுனா 2 அடி கணக்கு பண்ணி இடது பக்கம் கண்ணாடி பார்த்து வாகனத்தை ஓட்டணும். ஓட்டலாமா? ரைட். வாழ்த்துக்கள். முதல்ல ட்ரைனிங் சூப்பராக எடுக்கணும். என்ன முதல் நாட்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்களா? புரிஞ்சுதா? புரியலையா? புரியலைன்னா கூட 2 தடவை பாருங்கள். வண்டியில் இப்போ இங்கே என்ன சொல்லிக் கொடுத்தோமோ அதே தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். நீங்கள் முதலே தெரிஞ்சுட்டு வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா திரும்ப வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு அங்கே வரும்போது கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் ஆவாங்க. அறிவுபூர்வமான வேலை. வண்டி ஓட்டக்கூடிய விஷயம்னா அறிவுபூர்வமான வேலை. அதுக்கு தான் வீடியோ போட்டிருக்கோம். முதலே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும். அதனால் நல்ல வீடியோ திரும்ப பார்த்துட்டு வாங்க. காலையில் அங்கே வண்டி ஓட்டும்போது கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கப்புறமா வண்டி ஓட்ட விடுவாங்க. முதல் நாள் வண்டி ஓட்ட போகிறீங்க, சந்தோஷமாக மன நிறைவாக வண்டி ஓட்டுங்க. நம்மக்கிட்ட வண்டி ஓட்டி முடித்த உடனே சொந்த கார் வாங்கணும். அதுக்கு இறைவன் உங்களுக்கு அருள் புரியணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.